Hi friends, welcome to இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெசிபி தான் போட்டிருக்கேன். இதுக்கு மைதாவோ ஓவனோ ஆயிலோ தேவைப்படாதுங்க. ஈவன் நீங்க முட்டை கூட ஊத்த வேண்டாம். சிம்பிளான வீட்டுல இருக்க பொருள் வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? அதுவும் நான் செஞ்சிருக்கிறது இன்னைக்கு ராகி வச்சுதான் நான் பிஸ்கெட் செஞ்சிருக்கேன். ராகி குக்கீஸ் எப்படி சிம்பிளா ஈஸியா வீட்டுல இருக்க பொருள் வச்சு செய்யலாம்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துங்க. இந்த பவுல்ல நெய்னாவும் ஒரு 1/4 கப் ஊத்திருக்கேன். எனக்கு நெய்க்கு பதிலா பட்டர் கூட ஊத்திக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். கூடவே நான் இது கூட வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இது கூடவே தூள் வெல்லம் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்க எடுத்திருக்க மாவு ஏத்த மாதிரி நீங்க வெல்லத்தோட அளவு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் இல்ல நீங்க யூஸ் பண்ண பட்டர் இருந்தாலும் வெல்லத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்ப இது கூடவே நானு 1/4 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில வாங்கின ராகி மாவு தான். இது கூடவே அதே அளவு நானு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க மேபி ரேஷியோவும் மாத்திக்கலாங்க. உங்களுக்கு ராகி நிறைய வேணும், நிறைய போட்டு கோதுமை கம்மி பண்ணிக்கலாம். இல்ல கோதுமை மாவு மட்டும்தான் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ராகி மாவு மட்டும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன். நீங்க ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவீங்க, பேக்கிங் சோடானா யூஸ் பண்ணிக்கிங்க, நான் போடல. போட்டுட்டு கூடவே கொக்கோ பவுடர் வீட்டுல இருந்ததால நானும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஆப்ஷன் தாங்க, அது வேணா விட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துச்சு. நெய், வெல்லம், ராகி, கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர ஆரம்பிக்குதுங்களா? இப்ப நான் இது கூடவே காய்ச்சி ஆறின பால் ஒரு 100 ml எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நானும் பிசைய போறேன். சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இது மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கு. நிறைய ஊத்த வேண்டாம். இந்த மாதிரி பாருங்க, பிசைஞ்சு எடுத்து வச்சோன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்து வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கையில நெய் இல்ல எண்ணெய் தடவிடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட உருட்டிக்குங்க. உங்களுக்கு ஷேப் குக்கீஸ் இந்த மாதிரி ஷேப் வேணா நம்ம உருட்டிக்கலாம். இல்ல வேற என்ன ஷேப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டர் வச்சு கூட இந்த மாதிரி நானு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு மொத்தமா ஒரு 7-8 கிடைச்சதுங்க. எடுத்து 1/2 கப் மாவுக்கு 2 சேர்த்து இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் திரட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை நானு இட்லி பாத்திரத்துல தான் வச்சு எடுத்து வர போறேன். அதனால இட்லி தட்டுல எல்லாத்தையும் நானு அடுக்கி வச்சுட்டேன். இப்ப இது மேலேயே கொஞ்சம் ஷேப் டிசைன் வரணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நைஃப் அப்படின்னா இந்த மாதிரி பிரெட் ஸ்ப்ரெடர் என்ன இருந்தா எடுத்து லைட்டா கோடு கூட போட்டுக்கங்க. அது நம்மள ஆப்ஷன் தான், நம்ம வேணானா விட்டுடலாங்க. சும்மா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும்னு நான் போட்டிருக்கேன். போட்டு மேலே என்கிட்ட கேக்ல டெக்கரேஷன் பண்ற அந்த பீட்ஸ் வந்துச்சு, காஃபி பீட்ஸ், அதை வச்சிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, வச்சா அழகா இருக்கும். அவ்வளவுதான். இருந்ததாலும் நான் வச்சிருக்கேன். எல்லாத்துலயும் வச்சு இது எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டேன். இப்ப நானு இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல சால்ட் போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஹீட் ஆகி வருது. இப்ப இந்த இட்லி தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 1/2 hour வைங்களேன். உங்களுக்கு சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆயிடும். ஒரு 1/2 hour போட்டு நான் எடுத்து பாக்குறேன். 25 நிமிஷம் பிறகு இது மாதிரி ஸ்டிக் என்ன இருந்தா குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒட்டாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டாமையே வருது. இப்ப நான் திரும்பி எடுத்து ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சிருங்க. இப்ப இது நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. நீங்க பாருங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நீங்க கடையில வாங்கி சாப்பிடுற அதே டேஸ்டே இருக்கும். ராகி பிஸ்கெட்டுக்கு பொதுவாகவே ராகி சாப்பிடறதுக்கு குழந்தைங்க ரொம்ப யோசிப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்கெட்டா குக்கீஸா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு சிம்பிளான வீடியோ தான், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பார்த்து லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.